ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கார் இல்லையா? யூரோப்ல பார்த்தாலும் பயப்படவா போறாரு? ஆனா அவர் பயப்படுவார். ஒருத்தர பார்த்து பயப்படுவார். அதுவும் அமெரிக்கா. அமெரிக்காவோட அதிபரா நான் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவ பார்த்து புட்டின் அவர்கள் பயப்படுவார். அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள். அதுக்கான ஒரு விஷயத்த அவர் சொல்லிக்கிறாரு. அதாவது கப்பல் பிடிச்சோம்ல, அது என்ன செமி ரஷ்யன் ஷிப்பா? பாதி ரஷ்யா கப்பல் இருக்குமா அது? அந்த கப்பல் நாங்க பிடிக்கும்போது அது புரொடெக்ட் பண்றதுக்காக சப்மரீனு கப்பல்னு கொண்டு வந்தாங்க. ம். நாங்க புடிக்கிறவன் நானு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ! அப்படிங்களா? அப்படிங்கிற உள்ள ஓடிட்டாங்க அவங்க தெரியுமா? பாதுகாக்க கூட இல்ல அவங்க கப்பல. அவங்க ஆளுங்க பாதுகாக்கல. அதுதான் ஒரு நல்ல மூவ் அது. அப்படித்தான். ஈரோப்புங்கிறது முன்னாடி மாரி கிடையாது. நான் எனக்கு ஐ லவ் ஈரோப் தான். எல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா இப்ப அது வேற மாரி இடமா மாறிட்டு இருக்குது. யூரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒண்ணா தான் இருந்தோம். எல்லாம் ஒண்ணா இருந்திருந்தா பரவால்ல. சொல்ற மாரி கேட்டு பண்ணா பரவால்ல. அது மட்டும் இல்லாம அப்படி பத்திரிகையாளர்களோட பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல பேசிக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண மார்க்கோ ரூபியோ அவர்கள் அது மெயினான விஷயம். இந்த வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் விஷயங்கள பத்தி பேசும்போது பிரஸ் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள். அதுல ஹைலைட்டான விஷயங்கள் இது. ரஷ்யா கப்பல புரொடெக்ட் பண்ணதுக்கு காப்பாத்த மாட்டேன்ட்டு ஓடிட்டாங்க பாருங்களேன்! அப்படிங்கிறத போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு பட்டீர் பட்டீர்ன்னு வைக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். பேச்சுக்களால் வைக்கிறாரு அப்படிங்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜர்னலிஸ்ட் கேட்டுருக்காங்க. ஏங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள கேப்சர் பண்றதுக்கு ஆர்டர் போடுவீங்களா? சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பட் ஆனா இது போல கேட்டுக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. தேவைப்பட்டா பார்க்கலாம் அப்படிங்கல அதையும் அலட்சியம். ஸோ தேவைப்பட்டா ரஷ்யாக்குள்ள வண்டி இறக்கி புட்டின அவர்கள புடிச்சுட்டு இவங்க வந்துருவாங்க பாருங்களேன். மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன்ல போட்டுருவாங்க. மினிமம் செக்யூரிட்டி பிரிசன்ல போட்டுருவாங்க. சாரி. இது போல பண்ணுவாங்க. பல பேசிக்கிறான் பல விஷயங்கள். இதுல இம்பார்ட்டன்டான ஹைலைட் ஆகக்கூடிய விஷயங்கள். கிரீன்லாண்ட பத்தி பேசிக்கிறாங்க. அதாவது நான் கிரீன்லாண்டுக்கு டீல் போட தான் பார்க்குறேன். ஈஸியான வழி நான் தரேன். ஈஸியான வழி. இப்ப அவங்களுக்கு ஈஸியான வழி வேண்டாம் அப்டின்னா, வேற வழியில நான் ஹார்டான வழி சூஸ் பண்ணிக்குவேன். அதாவது அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி படகுல போய் அங்க இறங்கிட்டாங்க அப்டிங்கிறதுனால அந்த பகுதி அவங்களுது ஆயிராதுங்க. அதாவது இந்த படத்துல வரும் இல்லையா? அந்த மாரி குழு இருப்பாங்க போல தெரியுது. யோசிச்சுட்டே இருக்கும்போது புடிச்சிட்டோம்டா. இந்த பிளான் கரெக்ட்டா. இந்த வேர்ட யூஸ் பண்ண முடிச்சிரலாம். இதுக்கப்புறம் கிரீன்லாண்ட் நம்மளுக்கு தான். அதாவது வேர்ட் மட்டும் அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அந்த இடத்த அவங்க எடுத்துக்குவாங்க அப்டிங்கிற மாற்று கருத்து இல்ல. 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அங்க வந்து கால வச்சீங்கன்னா, அது உங்களுது ஆயிருமா? அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் மீடியாக்கள் முன்னாடி பேசுறார். அதே இதில தான். இந்த புட்டின் அவர்கள் எல்லாத்த பத்தி கிரீன்லாந்து எல்லாமே பேசினாரு. அதுல மிக முக்கியமான விஷயங்கள் மட்டும். ஆனா இது போல சொல்லிக்கிறாரு. அதாவது கிரீன்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுதா இருக்கு. நீங்க ஒரு எட்டு வச்சு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட டெஸ்ட்ராயர், சைனாவோட டெஸ்ட்ராயர் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. ரஷ்யாவோட சப்மரைன்லாம் சுத்திட்டு இருக்குது. எல்லா பகுதியும் சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப கிரீன்லாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரஷ்யாவோ, சீனாவோ ஆக்குபை பண்ணதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா, அவங்க அத செய்வாங்க. நம்ம இப்ப செய்யலன்னா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. அதனால நம்ம செஞ்சரலாம். அதாவது இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு சொன்னாங்க முதல்ல. நம்ம போய் புடிக்கல 2ஆம் உலகப் போர். புடிக்கலன்னா அவங்க அத புடிச்சுக்குவாங்க அப்படின்னு கூட சொன்னாங்களே. இப்ப அதே போல இப்ப கிரீன்லாந்துக்கு சொல்லிட்டுருக்கான். ஏன் அது இம்பார்ட்டன்ட் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன். கிரீன்லாந்துக்கு அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட மிலிட்டரி பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனால மட்டும் அத நம்ம பண்ணிற மாட்டோம். அத வந்து புடிச்சு செக்யூர் பண்ணிற முடியாது. செக்யூரிட்டின்னு வரும்போது அதுல கவலைகள் அதிகமா இருக்கு. இப்போ அது நம்மளுதா இருந்தா, நம்ம அத வெறி கொண்டு டிஃபெண்ட் பண்ணுவோம். அதனால அது நம்மளுது தான். நம்மளுக்கு தான் சொந்தம். ஆ நம்மளுதா இல்லாதபோது நம்ம எப்படி அத டிஃபெண்ட் பண்ண முடியும்? செக்யூர்டா வச்சுக்கலாம், பாதுகாப்பு பண்ணலாம், அது பண்ணலாம்ன்னு பேசலாம். நம்மளுதா இருந்தா தான் நம்ம அத செக்யூர் பண்ண முடியும். அதனால நம்ம அத ஓன் பண்ணி தான் தீரணும். நம்மளுக்கு வந்து அது ஓனர்ஷிப் தேவ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப்ப நம்ம கண்டிப்பா வாங்கி தான் தீருவோம் அப்படிங்கிற போல அ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ண முடிவா இருக்கிறார். இல்லன்னா கண்டிப்பா ரஷ்யா, சைனா கிரீன்லாண்ட் டேக் ஓவர் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு எப்படி டென்மார்க் அது கிடையாது. அதுக்கு பதிலா நானே எடுத்துக்கிறேன் என்கிட்ட குடுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறார். அடுத்து அப்படியே ஈரான பத்தியும் பேசிக்கிறார். அதாவது ஈரானோட தலைவர் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து மக்கள சுட சொல்லி பார்த்துருக்கிறார். அவன் மட்டும் செஞ்சான்னு வச்சுக்கங்க, ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க சுடுறதுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயி போயிருவாங்க. ரொம்ப சீரியஸா நாங்க பயங்கரமா அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற பண்ணா அவர் தரப்பு. ஆனா கமேனி அவர்கள் மக்கள் முன்னாடி வந்து பிரேயர்லாம் பண்றாரு. மக்கள்கிட்ட பேசிக்கிறாரு. அவனும் ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சிக்கு எதிரா அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் இல்ல. இது என்னன்னா, லெபனான்ல இஸ்ரேல் தரப்புலருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் அங்க போனாரு. பீரூட்ல பேசிக்கிறார். பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அங்க டிஸ்மேண்டில் லத்தானி ரிவருக்கு தெற்குல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அது பண்ண இஸ்ரேல் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க.
இப்ப இருக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஈரான கொஞ்சம் டஃப்பா வச்சுட்டோம்னா, ஈரானால ஒரு போர் எடுக்க முடியாது. ஸோ இந்த டைம்ல லெபனான் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள கலவரம் யூஸ் பண்ணி பணம் குடுத்து கல்லூட்டெறியறது தான். அலைஞ்சதுன்னா சந்தோஷம் தான். அப்படி கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். இதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பட் புரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமி பாதிப்படையுது. அவங்க எப்படி வாழ்வாதாரமே பாதிப்படையும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதனால பீஸ்ஃபுல் புரொட்டஸ்ட் நடக்குது. சில இடங்கள்ல இது போல வன்முறை நடக்குது அப்படின்னு கூட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இக்கட்டான சூழ்நிலை தான் ஈரானுக்கு. இப்படி இருக்கும்போது தான் ட்ரம்ப் அவர்களோட கொடூர பார்வை ஈரான் மேல விழுந்து வார்னிங் விழுந்திருக்கு. ஈரான் அத வந்து எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஃபியூ வீக்ஸ் எகோ இது போல சிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ துப்பாக்கி நபர்கள் வந்து புடிச்சிருவாங்க. கமேனி அவர்களோட கட்டுப்பாட்டுல இருந்து போயிருன்னு சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கலாம் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். இப்ப அடுத்தது மெயினான விஷயம் வெனிசுலாவ பத்தி பேசியிருந்தார். அதாவது வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மக்கள் தான். அது நம்ம போயி அவங்க அதிபர தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம், ட்ரம்புக்குன்னு என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலால ஒரு வீதியே வைக்கிறாங்க. பேர் வைக்கிறாங்க. அதிபர் ட்ரம்ப் அவர்கள்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏதாவது நாடு அப்படி செய்வாங்களா? அந்த நாட்டுக்குள்ள போய் தாக்குதல் பண்ணிட்டு வந்தா, அதுவும் தலைவர புடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க. அவர போய் புடிச்சிட்டு வந்தா, அந்த ஊர்ல வந்து நம்ம பேர ஒரு வீதிக்கு வைப்பாங்களா? வைக்கிறாங்கன்னா, அந்த ஆள் அவ்வளோ பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அந்த ஊர்ல. புடிச்சிட்டு வந்தங்காட்டி தான் அந்த ஊரே இப்ப என்னைய கடவுளா பாக்குது. அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள். இது மட்டும் நம்பிட்டு பட் அப்புறம் அப்புறம் அப்படி பார்க்கறனால தான் பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து ட்ரம்ப் அவர்கள் லிபரேட் பண்ணிக்கிறார். வருங்காலத்துல எழுதும்போது தேவதூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவர்களோட அருளால வெனிசுவேலால மக்கள வந்து பண்ணா, தீய சக்தியிடமிருந்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிற வரலாறு எழுதலாம் இல்லையா? அதுபோல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வெனிசுவேலா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அலையா மாறிட்டு வராங்க. அது கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து இங்க ரஷ்யாவோ, சைனாவோலாம் இங்க இருக்க வேண்டாம். நம்மளது தான் அது. நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வெனிசுவேலா. அட் த சேம் டைம் கொலம்பியா. கொலம்பியாவோட பெட்ரோ அவர்கள். அதாவது நெறைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோ அவர்கள் நெறைய பேசினாருங்க. ரொம்ப எதிராவே இருந்தாரு. நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்டேட்டர் நீங்க. நான் வந்து டிக்டேட்டரு. நான் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் என்னைய பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இவரு முன்னாடி பைடன் அவர்கள் பார்த்து இப்படித்தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்றது? பேசுறாரு. நேத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களோட பேசி ஆகணும் தலைவரே. ம். ஓகேங்களா உங்களுக்கு? கொஞ்சம் பேசணும். மிக முக்கியமான முடிவுகள்ங்க. பேசணும். அதனால தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு கூட கேட்டாரு. சரி ஓகே. பேசுறது தான பேசி பார்ப்போம். வரட்டும் நல்ல கான்வர்சேஷன் தான். கொஞ்சம் பேசுனா நல்லா தான் பேசினாரு. அவர் டோன் எனக்கு புடிச்சிருந்தது. அப்படின்னு கூட திருப்பி சொல்லிக்கிறேன். இந்த டோன் புடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அந்த சார் அப்படிங்கிற மாரி நம்ம கூட சொல்லியிருப்போம். எஸ் சார் அப்படிங்கிறது போல, இது வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பேச்சுவாக்குல இது இந்த டைம்ல சொல்லல. பட் முன்னாடி சொல்லியிருந்தாரு. இதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, மோடி நல்ல ஆளு தான். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "சார் பேசலாங்களா சார்? சார் பேசலாங்களா சார்?" வந்து கேட்டாரு. வாங்க பேசலாம் அப்படின்னு நானும் சொன்னேன். அது இந்த சார் அப்படிங்கிற அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு வேணுங்கிற மாரி நம்மளோட மோடி அவர்கள் சொல்லல. அவரு வயசானவருங்க பாவம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அடி வந்து சார் அப்படின்னு கேட்க முடியுமா? சார் சொல்லுங்க சார் அப்படின்னு தானே கேட்க முடியும். அப்படிங்கிற போல வந்து பண்ணா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கிறார். நம்மளோட ஈகோல அப்படியே ட்ரிக்கர் பண்ணிட்டு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கிற மாரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல "ஐயா சொல்லட்டுங்கயா" அப்படின்னு போல கேட்கிறதா ஒருத்தவங்க வந்து சொன்னா, ஜனநாயக நாடு அப்படிங்கும்போது, நான் சொன்னா கேட்டுட்டு யாராவது இதா இருப்பாய்ங்களா அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் நம்மளோட நம்மளோட அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சிரிச்சுட்டு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் ஹார்டாவாவது சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இருக்கு. அந்த ஆள் அப்படி அந்த மாரிலாம் இல்ல அப்படிங்கிற போல ஏதாவது சொல்லியிருக்கணும் நம்மளும். அது பணிஞ்சு போற மாரியே இருக்கே. நம்மளோட மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் சாருங்கலாம் கூப்பிடலீங்க. ஆ சும்மா பேசுறதுதான். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் பணிஞ்சு போயெல்லாம் பேசல அப்படிங்கவும் நம்ம அரசாங்க தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. அத கொஞ்சம் கணீர்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்புற மாரி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு செய்திகள் இருக்குது. எப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஆளுங்க அத மறுத்திருக்கிறாங்க. பட் அது எப்படி அவரு வேற மாரி சொல்றாரு. இப்ப என்னன்னா, புட்டின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவர புடிச்சிட்டு வர்றதுக்காக போடுவீங்களான்னு கேட்கறாங்க. கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, புடிக்கிறேன்னு சொன்னா பயந்து ஓடிட்டாங்க ரஷ்ய ராணுவமே அப்படிங்கிறாங்க. அ எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அப்படின்னா, அப்புறம் எம்பரர் பார்த்து பயப்படத்தானே செய்வாங்க. இந்த மாரி கிரேசியான பிரசிடென்ட், கிராங்க் பிடிச்ச பிரசிடென்ட் பார்த்து பயப்படத்தானே செய்வாங்க.
கேள்வி இருக்கு. தெரியல. என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்க சொல்றாங்க. அத நம்ம நம்பிக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி வெனிசுலா மாரி நம்ம ஆளுங்க டாரிஃப்ல மட்டும் கையெழுத்து போட்டாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இல்ல. ஓகே கெத்து காட்டிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் அதே மீட்டிங்ல மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்டயே வந்து பண்ண கேட்டுக்கிறாங்க. ஏங்க கியூபா இருக்குல்லங்க. அது வந்து மோசமான ஆள்கிட்ட இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. மக்கள் தான் முடிவெடுக்கணும். அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் ஆகணுங்க அந்த நாடு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்டேட்டர்ஷிப்பே அங்க ஃபெயிலிங் ஆயிட்டுருக்காங்க. டிக்டேட்டர்ஷிப் தான். அது நம்ம வந்து மாத்தணும் அப்படிங்கக்குள்ள இவரு இப்ப அடுத்தது வந்து பண்ணா வெனிசுலா இப்ப கியூபா பக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அமெரிக்காவோட கொடூரமான பார்வை. கியூபால என்ன நடக்க போகுது? ஸோ இங்க இந்த ஏரியால இது போல நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் வார்னிங் வந்து பண்ண வந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம சொல்லியிருந்தோம். ட்ரம்ப் அவர்கள் எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பா தான் மைட்ட மெக்சிகோல காட்டுவார். ஸோ மெக்சிகோல அவர் காட்டணும் அப்படின்னா, இந்த பகுதிகள செக்யூர் பண்ணணும். செக்யூர் பண்ணா தான் மெக்சிகோல போய் ஏதோ ஒண்ணு கால் வைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு சப்போர்ட்டும் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அதனால இங்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மெக்சிகோல கால் வைக்கிறாரு அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. இப்ப அது நடந்துருச்சு. இப்ப நடக்க போகுது. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களே அனவுன்ஸ் பண்ணிக்கிறார். பத்திரிக்கா சந்திப்பு அந்த டைம்ல வேற மீட்டிங்ல வந்து பண்ண சொல்லிக்கிறார். அதாவதுங்க சீக்கிரமா ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் மெக்சிகோல பண்ணணும். அதாவது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். மெக்சிகோல கார்ட்டல்ஸ் இருக்கிறாங்க தெரியுங்களா? ரொம்ப மோசம். அவங்க நாடே வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இதுக்கு முன்னாடி சென்ட் மெமோரியல்ட்டயே நான் பேசினேன். பாருங்க எல்லாம் பண்ணுங்கன்னு. ஆனா அவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா, நம்ம மெக்சிகோல வந்து அந்த கார்ட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நம்ம ஏதாச்சும் செஞ்சு ஆகணும். நம்மளே இறங்கி செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களால செய்ய முடியல. அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால சீக்கிரமா அதுக்கான ஸ்டெப் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி கலவைய போட்டு பூசிடுவாரா என்னன்னு தெரியல. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ பக்கத்துல அவரோட கொடூரமான பார்வைகள், இதுக்கப்புறம் அவரோட கால் பதிக்கக்கூடிய அந்த தருணம் மெக்சிகோவே பிரம்மாண்டமான ஒரு நாடா மாறிடுமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்தது மெக்சிகோ மேல கண்ணு வச்சுட்டாங்க. இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வெனிசுவேலால ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த வெனிசுவேலா. ஸோ வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எம்பசி 2019 வெளிய போன அமெரிக்கா, இப்ப திரும்ப அந்த எம்பசிக்குள்ள வந்திருக்காங்க. போன பதிவிலேயே பார்த்திருப்போம். ஸோ இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்லே அவர்கள் ரோஸ்டிகியூஸ் இருக்காங்களே, அதான் கரண்ட்டா வெனிசுவேலாவோட தற்போதைய அதிபரா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ வந்து பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க. "ஏங்க அமெரிக்காக்கு நான் வரட்டுமா? வரக்கூடிய வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இல்லாம அடுத்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா வாஷிங்டனுக்கு வரேங்க. ஹை லெவல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பேசலாம். மீட்டிங்க்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி குடுங்க வெள்ளை மாளிகையில அப்படிங்கிறது போல இவங்க கேட்டுக்கிறாங்க. எம்பசி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அங்கேயே வரேன் பேசலாம் அப்படிங்கம்போல இவங்க தைரியமா கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப இங்க உள்நாட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால நிக்கோலஸ் மதுரோ அவர்களோட பையன் இருக்கிறார் இல்லையா? இப்ப அவரு மக்கள் முன்னாடி வந்து பார்த்தா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது போன தடவ சொல்லியிருப்பேன். அதாவது எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நிக்கோலஸ் மதுரோ அவர்களோட பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பர்சனலா அவரு அப்ரூவ் பண்ணிக்கிறாருங்க என்னைய. அவரோட வழி தடம் என்னவோ அந்த பாதை கிளியரா இருக்கு. அந்த பாதையை நோக்கி தான் நம்மளோட நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னேத்த போறோம். எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம். நெகோசியேஷன் நடக்குது. நெகோசியேஷன் பிளானும் அவரு போட்டது தான். யாரு? மதுரோ அவர்கள் போட்டது. 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்ரூவ் பண்ணதான். டிசம்பர் மாசத்திலேயே நாங்க இது போல பேசிக்கிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டார். அவர் சொல்றது படி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுவும் தற்போதைய அரசாங்கம் இருக்குல்ல டெக்லே அவர்கள். அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முழு ஆதரவு தரேன். சரியான கையில தான் விட்டுட்டு போயிருக்கிறார். அவரோட கணக்குப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவர்ன்மெண்ட் அவர் சொல்றபடி தான் நடந்துகிட்டு இருக்கு. முடிவுகள் எடுத்துட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க மக்களே அப்படிங்கிறது போல அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, மதுரை அவர்களுக்கு ஆதரவா தான் மக்கள் இருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா, இது போல விஷயங்கள்லாம் செய்றாங்கன்னா, அவருக்கும் மிரட்டல்கள், இவங்களுக்கும் மிரட்டல்கள், உருட்டல்கள்லாம் வந்திருக்கும் போல தெரியுது. ஸோ, இவங்கள கம்ப்ளீட்டா அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக, இது போல வேலைகள்லாம் செய்றாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கால வந்து பண்ண செனட் சபையில ஒரு அப்ரூவல் ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு மேல வெனிசுவேலாக்குள்ள எது செய்றதா இருந்தாலும் செனட்ல அப்ரூவ் வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது போல. இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 தடவ நம்மளே சேனல்ல பார்த்துட்டோம். இதே போல தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்பலாம் வந்து ஆதரவு வரல. இப்போ ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஆதரவு வந்திருக்கு. இதான் சொல்லியிருந்தோம். அந்த டைம்லயே வந்து பண்ண அந்த அந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் நெறைய பேசிக்கிறேன். தேவையில்லாம பேசிட்டேன் அப்படிங்கிறது போல. அந்த வீடியோல வந்து நான் சொல்லிடுவேன்.
இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ரிபப்ளிகன்ஸே ட்ரம்ப் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது போல, அந்த பதிவு கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிகன்ஸ் உட்பட டெமோக்ராட்ஸ் சேர்ந்து 52 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு பவர் வேணாம். கேட்டுட்டு பண்ணப்பா நீ அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓட்டுக்கள் அதுக்கு அதிகமா விழுந்ததுனால, ட்ரம்ப் அவர்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டார். வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா எது செஞ்சாலும் கேட்டுட்டு செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் அதாவது ரிபப்ளிகன்ஸா இருக்கக்கூடிய நீங்கலாம் அசிங்கப்பண்ண 5 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த போஸ்ட் சைடுலோட பார்த்தீங்கன்னா தெரியும். மிலிட்டரி ஆர்டிக்கிள் 11 நான் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு? சுப்ரீம் கமாண்டர் ராணுவத்துக்கு. எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஐயோ! இதுக்கப்புறம் நீங்கலாம் ரிபப்ளிகன் சார்பா நீங்க அடுத்த தடவ எலக்ஷன்லயே நிக்கக்கூடாது. மறந்துருங்க நீங்கலாம் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மிரட்டிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அடுத்த ஒரு டென்ஷன்ஸ் வந்து பார்த்தா பில்டப் ஆயிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. எஜிப்ட்டோட வெசல் வந்து பார்த்தா வந்திருக்கு. இந்த காசாவோட பகுதிகள்ல இதுல கடல் பகுதியில. அது இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கறனால இஸ்ரேல் வார்னிங் குடுத்துருக்காங்க. கேட்கல அப்படின்னா சுட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. ஆனா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் இப்பவும் இதே போலயா அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. இப்ப பாப்போம் இதுக்கப்புறம் எப்படி டென்ஷன்ஸ் எல்லாம் பில்ட் ஆக போகுதுன்னு. ஓரளவுக்கான தகவல்கள். குறிப்பா ட்ரம்ப் அவர்கள பத்தின பல விஷயங்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள பார்த்து பேசினக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டனத்துக்கு உரியது. நம்மளோட அரசாங்கம் அத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு முடிச்சிடலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு நம்ம சேனல 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்கும்னு நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.